ட்ரெஸ் எல்லாம் தீய வைக்கிறாங்க. என்ன தெரிகிறது? என்னங்க இது இவ்வளவு பொறுமையா நீங்க வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்பதான் கிளீனா இருக்கு. என்ன பண்றீங்க? என்ன பண்ற? இன்னைக்கு ராத்திரி விட்டா உன்னை ஃப்ரெஷ்ஷா பார்க்க முடியாதுல்ல. அதுக்கு அதான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இது வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறீங்களா? என்னங்க இது இந்த கேரளா கப்புள்ஸ் மாதிரி இருக்கு. சரி ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எதனா பழம் வைக்கிறது? இன்னைக்காவது பார்ட்டில என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாருங்கடா என் வைஃபோட கிளாமர்னு பந்தாவா காட்டுவேன். அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா. இது பந்தாவா காட்டுவீங்களா? யோ அது என்ன கண்காட்சியா இல்ல பொருட்காட்சியாயா? உன் பொண்டாட்டி வெக்கமா இல்ல? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இவ்வளவு பிடிச்சிருக்கா? எஸ் டேக் டேடே நில்லுடா, இந்த பொண்ணு இவனோட பொண்டாட்டி. சோ வாட்? பாவா மப்ள இப்படிலாம் வளர கூடாது. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? மனுஷன் சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்த காலத்துல டெஸ்ட் டியூப்ல குழந்தை பெற்று இருந்த விஞ்ஞான உலகத்துல இன்னொன்னடா ஏன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி. இவன் என்ன பொண்டாட்டியா பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணை வந்து ஏதோ ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களை எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப தப்புங்க. என்னங்க அர்த்தம்? இதோ தவறுங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க. டாக்ஸிக் ஹீரோயின்ஸ் பத்தி 2 பார்ட் வீடியோ போட்டாச்சு. அதுல பெண்கள்லாம் வந்து என்ன டாக்ஸிக் ஹீரோயின்ஸ் மட்டும் போடுறீங்க, டாக்ஸிக் ஹீரோஸும் போடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வருத்தம். அதனாலதான் நீங்க கேட்ட மாதிரியே டாக்ஸிக் ஹீரோ வீடியோவோட வந்துட்டேன். நீ சொன்ன நான் செஞ்சேன். ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, இதுல ஹீரோஸ் மட்டும் வர மாட்டாங்க, காமெடியன்ஸும் வருவாங்க. 19 ஆண்கள் வருவாங்க எல்லாரும். இருக்கட்டும் மாமா. ஆனா என்ன இந்த ஆண்கள் கொஞ்சம் டபுள் மீனிங் சைடுல தான் நிறைய டாக்ஸிக்கா பண்ணி வச்சிருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஒரு ஊருக்காரனா இப்படி எக்கச்சக்கமா மாட்டினா நல்லா வாப்பா இருக்கு. வணக்கம், நான் தான் உங்க விஜய்னு உங்களுக்கு தனியா சொல்ல தேவையில்ல. ஏன்னா நான் தான் விஜய். நான் தான் இளையராஜான்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் தான் இளையராஜா. நல்ல பழுத்து வச்சிரு. பல 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 பலன்னு பல 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 பல. முதல்ல நம்ம பிரபுதேவா சாரும் மீனா மேடம் நடிச்ச டபுள்ஸ் படத்துல இருந்து ஒரு சீன் வருது. இது டாக்ஸிக்லயே எக்ஸ்ட்ரீம். இப்படி ஒரு சீனை எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அத பாருங்க பாருங்க பாருங்க. பார்க்கலாம். இப்போ காஃபியை ஃபில்டர் பண்ணனும். ஃபில்டர் காணுமே, என்ன பண்றது? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. இங்க என்ன காஃபி போட்டுட்டாங்க, ஃபில்டர் பண்றதுக்கு அந்த வடிகட்டியை காணோம் சார். இப்போ என்ன பண்ணணும்? போய் வடிகட்டி எடுத்துட்டு வரணும். இல்லையா ஏதாவது ஒரு சல்லடை மாதிரி ஒரு ஷாலோ ஏதோ ஒரு துணி இருந்துச்சுன்னா அந்த துணியை வச்சு வடிகட்டணும். இதுதானுங்க நடைமுறை. டெபினெட்லி. ஆனா அவர் இங்க எதை வச்சு வடிகட்டுறாருன்னு பாருங்க. ஏன் சார் நீங்க இதை வச்சுதான் வடிகட்டுவீங்களா? இல்ல அது என்ன வடிகட்டுற பொருளா? அசிங்கத்தை பார்த்தா இப்படி ஒரு கவர்ச்சியான காஃபி எனக்கு கிடைக்குமா? ஒரு சில படங்கள்ல பிராவுல புறாவுக்கு கூடு கட்டி கூட நான் பாத்திருக்கேங்க. ஆனா இப்படி புரு காப்பிய பிராவுல வடிகட்டி நான் இப்பதாங்க பாக்குறேன். இருக்கட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் வந்து போறேன். இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரூ, இட்ஸ் பிரா காஃபிமா. ஆனா அத கூட விட்டுறலாங்க. அந்த காப்பியை குடிச்சுட்டு அவர் கொடுக்குற ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்களேன். இது கனவா நிஜமா உன்னை கேட்கின்றேன் அன்பே. இந்த இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்ல ஷாம்பு சேக்கானால வந்துச்சாங்கிற மாதிரி இயற்கையிலேயே இந்த காஃபி இவ்வளவு சுவையா இருக்கா இல்ல வடிகட்டுனதுனால இப்படி சுவையா இருக்கான்னு டவுட் போல் இருக்கு. சரி கருப்பு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு டீ போடு. நெக்ஸ்ட் நெத்தியடிங்கிற படத்துல நம்ம பாண்டியராஜன் சார் ஒரு வித்தியாசமான முறையில பழி வாங்கி இருக்காப்ல. அதை நீங்க கொஞ்சம் பாருங்க. ஐயோ பாத்துட்டா திறந்து பாத்துட்டா. அம்மா பாருங்கம்மா பாத்துட்டாமா. இங்க என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. அத தெரியாதனமா நம்ம ஹீரோ போய் திறந்து ஆடை இல்லாம அவங்கள பாத்துறாப்ல. வடிவே நீ குளிக்கும் போது முதுக பாத்துன முழுசா பார்க்கலையே. அதான் முடியாம போச்சு. என்ன அங்கேயே நின்னுட்டாப்ல? கதவை மூடுற மாதிரியோ இல்ல போற மாதிரி ஐடியாவிலே இல்லையோ? என்னத்தன அப்படி பாக்குறீங்க? முள்ளு தெரியுதான்னு பாக்குறேன். சாதாரணமா இப்படி ஹீரோயினை துணி இல்லாம பாத்துட்டாங்கன்னா என்னங்க நடக்கும்? ஒண்ணு திட்டுவாங்க, இல்ல பிரச்சனை பண்ணி ஊரை கூப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். இதுதானே நடக்கும். ஆனா தலைவன் வித்தியாசமான முறையில அதுக்கு பழி வாங்குறாப்ல. அத கொஞ்சம் பாருங்க. எங்க பாப்போம். என்னல நடக்கீங்க? இப்ப இவங்களும் அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தெரியாதனமா வந்து கதவை திறந்து அவரை துணி இல்லாம பாத்துட்டாங்க. அப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க? ஆனா அதுதான் இல்ல. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஏன்பா வேலு, நீ அங்க பார்த்ததும்
இப்ப அந்த பொண்ணு இங்க பார்த்ததும் ஒன்னாப்பா சார் இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி பதிலுக்கு பதில் பழி வாங்கி நான் பார்த்ததே இல்லை சார். வித்தியாசமான முறையில கடனை கழிக்கிறீங்க சார். இப்படி பழிக்கு பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. அதுவும் இந்த ஹீரோயினை பாத்தீங்களா, அவர் அவங்கள பார்க்கும்போது எந்த ஷாக்கும் இல்லை, எந்த ரியாக்ஷனும் இல்லை. இப்போ இவங்க அவரை பார்க்கும்போது எந்த ஷாக்கும் இல்லை, எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏதோ பல நாள் பழக்கப்பட்டதை பாக்குற மாதிரி, ஓ இதுவா அப்படிங்கிற மாதிரியே நிக்கிறாங்க. ஏண்டாப்பா வேணும் இப்படி பண்ணிட்டியே, இப்படித்தான் பண்ணலாமா? சரி, பாண்டியராஜன் சாரை பார்த்தாச்சு, அப்படியே பாக்கியராஜ் சாரே கொஞ்சம் பார்த்துருக்கேன். எனக்கு அப்பாவா? ஆமாண்டா. நான் தானே சொல்றேன், நான் தான் உனக்கு அப்பா. இதுனா அப்பா என்ன சதம் போயா? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? இந்த சீன்ல மனைவியை விட்டு பிரிஞ்சு போன கணவன் அவரோட குழந்தைகிட்டே வந்து ஒரு தகப்பனா நான் தாண்டா உன் அப்பேன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு படாத பாடு படுறாப்ல. ஆனா அதுக்காக அவர் கையாளுற யுக்தி ஒண்ணு இருக்கு இல்லையா, அது சாதாரணமானது கிடையாதுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். போட்டோல யார் இருக்காங்க? உங்க அம்மா. இன்னொன்னு உங்க அம்மாவை பக்கத்துல யாரு? நான் தானே. ஆமா. உங்க அம்மாவை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எங்க அம்மாவை கட்டி பிடிச்சிருக்க. உங்க அம்மாவை நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேனே, அப்ப நான் தானே உனக்கு அப்பா. எப்படி நான் கூட எங்க அம்மாவை கட்டி பிடிச்சிருக்கேன்? இதுதாங்க தவறான புரிதலுங்கிறது. ஒரு சின்ன வயசுலயே ஒரு பையன்கிட்ட கட்டி பிடிச்சதுனாலதான் நான் அப்படி எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இப்படி சொல்லி கொடுத்ததான் ஒரு தலைமுறை 90s கிட்ஸையே நாசமாக்கிட்டீங்க. முதுகுல குத்திட்டீல்ல? இல்ல. முதுகுல குத்திட்டு இல்ல. ஆனா அந்த பையன் சரியான கேள்வி கேட்டாங்க. நம்ம தலைமுறை மட்டும் எப்படிங்க இப்படி ஒரு கேன இருந்தோம்? ஆமாங்க, நான் ஜோக்கர் தானுங்க. நம்ம தலைவர் ரஜினியே ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்ல, அதை பாப்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? என்ன கேள்வி? ஏன் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? என்னங்க இது என்ன சொல்ல போறாரு? உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அதான் செய்ய போறேன். சொல்ல கேட்கலனா இப்படி தான் நிரூபிக்க முடியும். எங்கயாச்சும் மசூதியில போய் மந்திரி. என்னங்க கேள்வி இது? கல்யாணம் ஆனா என்ன செய்வாங்களாம்? கல்யாணம் ஆனா ஊர் உலகத்துல எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதே தான் அவரும் செய்ய போறாரு. அதானே உலக வழக்கம். நெக்ஸ்ட் நம்ம தலைவர் 80sல பண்ண சம்பவம் தான், அதையும் பாருங்க. ஒரு ஆர்னையே அந்த தடவு தடவி அப்படி ஃபீல் பண்ணி அமுக்குறாரு பாத்தீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எப்படி நம்ம டிரைவிங்? உங்க டிரைவிங் ரொம்ப வர்ஸ்ட். என்னது? ஹார்ன் அதிகமா யூஸ் பண்ணா நீங்க டிரைவிங்க்கு அனுப்பிட்டேன்னு அர்த்தம். ஹார்ன் அதிகமா யூஸ் பண்ணா டிரைவிங்க்கு அன்ஃபிட்டா? ஏங்க, ஒரு டிரைவர்னா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணும், அதென்ன சைடுல உட்கார்ந்து இருக்கிற ஆளை பார்த்து வண்டி ஓட்டுறது? நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வெச்சு ஓட்டணும். அவங்க வண்டி ஓட்டுறத பத்தி வண்டியோட ஹார்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தலைவர் அவங்க கிட்ட வேற எதையோ கன்வே பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. எவ்வளவு ஒஸ்டான ஒரு சீன் பாத்தீங்களா? நானும் எவ்வளோ பேரோட டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்ல. நெக்ஸ்ட் நம்ம தலைவர் மட்டும் கிடையாது, நம்ம விண்வெளி நாயகனும் பஞ்சதந்திரம் படத்துல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்ல, அதை பாருங்க. இந்த பையனோட பையனுக்கு ஹார்ட்ல ஓட்ட, ஆமா, இந்த பையனுக்கு வாயில ஓட்ட. எனக்கு உனக்கு இருக்குடா, அதை பொத்திட்டு நீ சும்மா இருடா கொஞ்சம். இருக்கு சார், எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதுக்கு இப்படி டைமிங்ல சொல்லி அசிங்கப்பத்திருக்க தேவையில்ல. ஆனா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் இப்படித்தான் தேவையில்லாம நடுவுல வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு போவாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இருந்தாலும் மிஸ்டர் ராம், நீங்க இவ்வளவு டார்க்கா ஒண்ணு சொல்லியிருக்க தேவையில்ல. மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். நான் வீரன், நீ மனுஷனா? நெக்ஸ்ட் துள்ளல்ங்கிற படத்துல நம்ம விவேக் சார் பயங்கரமான டபுள் மீனிங்ல ஒரு டயலாக் போட்டு வச்சிருக்காப்ல, அதை அப்ப நோட்டீஸ் பண்ணல, இப்ப பாருங்களேன். காதலிக்கும் போது என்கிட்ட சொன்னதை அவர் இன்னும் காப்பாத்துறாரு. அது எப்படி? நான் கூட தான் காதலிக்கும் போது இவளை பார்த்து ரோஜான்னு, இப்ப பார்த்தா ரோஜா வைக்கிற தொட்டி மாதிரி இருக்கா. இதெல்லாம் காதலிக்கும் போது அள்ளி விடுற பொய்கள் தானே. உள்ள வாங்க, தொட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கண்டிப்பா காட்டுவீல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதல இது ராங்கா விழுந்தது. கேட்டீங்களா? உள்ள வாங்க தொட்டியை காட்டுறேன்றாங்க, இவர் கண்டிப்பா காட்டுவில்லைன்றாப்ல. சாரி கடுங்கரா, நீயுமாடா? என்னங்க இது, நகைச்சுவையிலையும் டபுள் மீனிங்கா, அதுவும் இவ்வளவு டீப்பாவா? ஆனா இந்த மாதிரி நிறைய பண்ணி இருந்திருக்காங்க. நமக்கு தான் அப்போது புரியல, காமெடி நினைச்சு கேனத்தனமா சிரிச்சிட்டு இருந்திருக்கோம். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஆனா அது ஒரு நிமிஷம் நின்னு கேட்கும் போதுதான் தெரியுது, ஆமா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ மக்கள் என்ன பண்ண போறாங்க, அந்த தைரியத்துல தானே நீங்க இப்படி ஆடுறீங்க. அண்ணே கப்புட்டி. பாப்பா அண்ணன் பால் குடிக்கணும். இப்ப அவங்க ஏன் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏங்க, தெரியாதனமா தாவணி அந்த டம்ளர்ல விழுந்துருச்சுன்னா, ஏமா தாவணி டம்ளர் மேல கிடக்குன்னு தெளிவா சொல்ல வேண்டியதானே?
அது என்ன மொட்டைக்கட்டையா சொல்றது? அது என்ன பாதியா கட்டுன்னு சொல்ற? ஓ சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? சரி வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஆமா ஆமா இப்ப சொன்னியே அது நியாயம். ஏன் பெத்த என்ன ஏன் வளர்த்த ஏன் பொண்டாட்டிய சப்போர்ட் யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஏங்க அவர்கிட்ட போய் எதுக்குங்க இப்படி சென்டிமெண்டா பேசுறீங்க? அவரு கொஞ்சம் கோளாறு பிடிச்ச ஆளுங்க. எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு. ஏங்க இருந்தாலும் கேக்குறேன், ஒரு வயசான பாட்டிமா அந்த பொண்ணு அடி வாங்க கூடாதுன்றக்காக வந்து தடுத்துக்கிட்டு ஏன்டா அந்த புள்ளைய போட்டு அடிக்கிற, உங்க அப்பனை பார்த்த பாவத்துக்கும் அது மூலியமா நீ பிறந்ததுக்கும் என்ன வேணா போட்டு அடின்னு சொல்லிச்சுன்னா ஒரு சென்டிமெண்டா பேசுதுன்னு அர்த்தம். அதுக்கு ஃபீல் பண்ணணும், சரி ஓகேனா அது விடணும். அதை விட்டுட்டு எதுக்கு பத்தன்னு சொல்லி அதையவா போட்டு அடிக்கிறது? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். வயசான பாட்டி சாட்டையில அடிச்சு சுருண்டு விழுந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நெக்ஸ்ட் நம்ம கவுண்டமணி சாரும் காமெடிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக்கு இல்ல இது எப்படி சொல்றதுன்னே தெரியல ஒரு ஈவ்டீசிங் ரேஞ்சுக்கு ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காப்ல. ஆத்தா தாயே என் காணிக்கு ஏத்துக்கமா. ஏங்க உண்டியல் அங்க இருக்க. இதுவும் உண்டியல் மாதிரி தான் இருக்கு, வந்து குடிச்சு பாரு. எப்படி சார் இது உண்டியல் மாதிரி இருக்கா உங்களுக்கு? எங்க எந்த ஆங்கிள் பார்க்கும்போது அவருக்கு இது உண்டியல் மாதிரி தெரிஞ்சது? எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் வந்து பாருங்க பளிச்சுன்னு தெரியும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல காமெடியன் சதீஷை வந்துட்டு டபுள் மீனிங் அதிகமா பேசுறாருன்னு கலாச்சிட்டு இருக்கும்போது என் தலைவன் காமெடி பாருங்களேன், சிங்கிள் மீனிங் டைரக்ட் செக்ஷுவல் அபியூஸ். ஆமாங்க, இதை எப்படிங்க டபுள் மீனிங் காமெடின்னு சொல்ல முடியும்? இது டைரக்ட் அபியூஸ். நாம தாங்க இதை காமெடி நினைச்சு ஜோக்கர் மாதிரி சிரிச்சிட்டு இருந்திருக்கோம். யாருன்னு அண்ணியா? இல்ல ஏங்க இதெல்லாம் வெரி ஒஸ்ட் பிஹேவியருங்க. பாவங்க அந்த மனுஷன் திடீர்னு ஓடுற வண்டியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா என்னங்க செய்ய முடியும்? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்ப அவர் என்ன தப்பா கேட்டாப்ல? எவ்வளவு பாசமா ஒரு தம்பி என்னன்னு போன்ல அண்ணியா அப்படின்னு பாசமா கேட்கிறாப்ல. ஒன்னும் ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். அதென்ன அதை விட்டுட்டு அசிங்கமா பேசுற பழக்கம்? கடுப்பேத்துறார் மயிலார். யாரா நீங்க? நாங்களா கிட்னாப் பசங்க. இது டைனமிக் பாம் வீஸ்னா நீங்க எல்லாரும் க்ளோஸ். மரியாதை எல்லாரும் குப்புறப்படுங்க. இங்க என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினும் லவ் பண்றாங்க. ஹீரோயினுக்கு வேற ஒரு மாப்பிளை ரெடி பண்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ஹீரோ அவங்கள வந்து அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காப்ல. அப்போ எல்லாரையும் மிரட்டி பாம்பு இருக்குன்னு சொல்லி படுக்க சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம மதன் பாபு சார் எப்படி ஒரு டயலாக் போறாருன்னு பாருங்க. மரியாதை எல்லாரும் குப்புறப்படுங்க. குப்புறவா லேடிஸ்மா எல்லாரும் தான் படியா. நான் எத்தனை நேரம் சொன்னேன் கேட்டியா? இப்ப அப்ப சொல்றேன் குப்புறப்படு. ஏங்க நீங்க குப்புற படுக்க சொன்னது கூட்டி படுக்க சொன்னதெல்லாம் நீங்க தனியா பெட்ரூமுக்குள்ள பேசிக்கிறதா? அது இங்க வந்து ஓப்பனா அந்த இடத்துல ஒரு டயலாக் போடுறது. எதை நினைச்சு இந்த டயலாக வச்சீங்க? இல்ல நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு இந்த டயலாக வச்சீங்க? எனக்கு என்னமோ இது சரியா படலை. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அவ்வளவுதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. நீங்க கேட்ட மாதிரியே டாக்ஸிக் ஹீரோஸ்க்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணிட்டேன். சந்தோஷம் தானே, ஹாப்பி தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.